நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோபாலகிருஷ்ண கோகலேவும் அதை ஆதரிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரும் என்ன பண்றாரு, மார்லி மெண்டே சீர்திருத்தத்தை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1919 மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் வந்திருக்கும் இல்லையா, அதையும் வந்து இவர் என்ன பண்றாரு, ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரவுலட் சட்டம் வரும். அதுக்கப்புறம் தான் ஒத்துழையாமை இயக்கம் வரும். இதை வந்து காந்திக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. அப்ப இவங்க வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, ஓரளவுக்கு பிரிட்டிஷ் பக்கம் சாயிறாரு அப்படின்றது இப்பிலேருந்தே ஆரம்பிக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியர்கள் அதாவது காங்கிரஸ்குள்ளேயே வந்து உட்கட்சியிலே பூசல் ஏற்படும். மிதவாதிகள் தனியா, தீவிரவாதிகள் தனியா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு சில மிதவாதிகளை வந்து ரொம்ப அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி. ஏன் அப்படின்னா, இவர் ஆங்கிலேயரோட அந்த ஆட்சியில் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. அவங்களோட இடத்துலயே போயிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட பேசியே நம்மளோட இதை வாங்கிக்கலாம், நம்மளோட அதிகாரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால நிறைய தீவிர தேசியவாதிகள் இவர் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவங்களை மட்டும் இல்லாம இவங்க கூட இருக்கிற சில பேரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தனியா வெளில வந்துடுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டு புதுசா லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 1921 வாக்குல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பம்பாயில ஒரு அமைச்சரா வந்து மாறுவார். இந்திய ஆங்கிலேயர்களோட ஒரு அரசவையில. சரியா? அதாவது சட்டசபையில அமைச்சர் பதவி அப்படின்றது கிடைக்குது. அப்ப சுத்தமாவே என்ன பண்றாரு, இந்திய தேசியத்தை விட்டுட்டு அந்த சுதந்திர போராட்டத்தை விட்டு என்ன பண்றாரு, வெளில போயிடுறாரு. ஓகேவா? மற்றவங்களும் வந்து இவரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, தனியா போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. அவரோட புக் ஒன்று இருக்கு. அவர் எப்போ இறந்தாரு அப்படின்னா 1925 வாக்குல இறந்திருப்பாரு. அந்த இறக்குறதுக்கு முன்னாடி அவரு தன்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் வந்து முக்கியம். உருவாகி கொண்டிருக்கும் தேசம் அல்லது உருவாகும் தேசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இவருமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி நைட்வுட் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. எப்போன்னா 1921 இது வந்து நைட்வுட் பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து கொடுக்குற ஒரு பட்டம். சரியா? இவர் தான் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாருல, அதனால பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு என்ன பண்றாங்க, நைட்வுட் பட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளோதான் நம்மளுக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றி படிக்க வேண்டியிருக்கு. இது தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. இப்போ தலைவர்கள் அப்படின்னும் பொழுது முக்கியமாக அவங்களோட அசோசியேஷன், இந்திய தேசிய காங்கிரஸில் அவங்களோட பங்களிப்பு, அவங்க எழுதின புக்கு, பத்திரிக்கை, அவங்களோட வெற்றிகள், இதை தான் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது 1848 அப்படின்னு சொன்னேன். இறந்தது 1925 அப்படின்னு சொன்னேன். சரியா? அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் சொல்றாங்க, வங்காளத்தின் முடிசூடா மன்னன், ராஷ்டிரகுரு, இந்தியன் பர்க் அப்படின்லாம் சொல்றோம். சரியா? ஐசிஎஸ் தேர்வர் எழுதி தேர்ந்தெடுத்த 2வது இந்தியர் அப்படின்ற பெருமை வந்து அவருக்கு வாங்குறாங்க. தேர்ச்சி பெற்று வேலைக்கு போனாலும் என்ன ஆகும், 71 தான் அந்த வேலை கிடைக்கும் அவருக்கு. ஆனால் 3 வருஷத்துல அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வராரு. இந்தியா வந்து மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியா, அதாவது ஒரு கல்லூரியில வந்து ஆங்கில பேராசிரியர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு காலேஜ் உருவாக்குறாரு, ரிப்பன் கல்லூரி அப்படின்னு. அந்த காலேஜ் நம்ம இப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி காலேஜ்னு சொல்கிறோம். அங்கே வந்து இவர் என்னவா இருக்காரு, இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக இருக்கும்போது மாணவர்களுக்கு தேசியம், தாராளமயவாதம் இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுக்குறாரு. ஆனந்த் மோகன் போஸ் கூட சேர்ந்து இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. இந்த அமைப்பு வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் இனவரியோட செயல்படுறது, ஐசிஎஸ் எக்ஸாமோட ஏஜை வந்து குறைக்கிறது, இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா வந்து எழுதுறாரு. ஓகேவா? அது கூட 1862 கிறிஷ் சந்திர கோஷ் அப்படின்றவரோட பத்திரிகையை வாங்கி இவர் அந்த பெங்காலியை உருவாக்குனது சந்திர கோஷ் தான். அந்த பெங்காலி இதழ 1878 இவர் கைப்பற்றி எழுதிட்டு இருக்காரு. அதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து 1883 அந்த பத்திரிகையில ஏதோ ஒரு செய்தி வந்து அரசுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சிறையில போடுறதுனால ஜெயிலுக்கு போன முதல் இந்திய பத்திரிகையாளர் அப்படின்ற பேரும் அவருக்கு கிடைக்குது. சரியா? ஐஎன்சியில் 2 வாட்டி தலைவராக இருந்திருக்காரு. ஐஎன்சியையும் அவரோட இந்தியன் அசோசியேஷனையும் 1886 சேர்த்துட்டாரு. ஓகேவா? அடுத்து 1895 பூனால இருந்திருக்காரு. 1902 அகமதாபாத்ல தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ஆங்கிலேயர்களோட மோர்லி மிண்டோ சீர்திருத்தத்துக்கும் ஆதரவு கொடுத்துருக்காரு. 1919 மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்டுக்கும் ஆதரவு கொடுத்துருக்காரு. ஐஎன்சியிலேருந்து வெளியில் வந்த மிதவாதிகள் எல்லாம் சேர்த்து லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அவரோட சுயசரிதை என்ன சொன்னோம், உருவாகும் தேசம். 1921 என்ன பண்ணுறாரு, நைட்வுட் பட்டம் வந்து வாங்குறாரு. சரியா?
இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி